வணக்கம் நண்பர்களே. இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்த்துருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா நியூ பெருங்களத்தூர் சாரங்கவனிங்க. ஸோ வீட்டோட டீட்டெயில் முதல்ல பார்க்கலாம். அந்த வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 32க்கு 55 சைஸில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 வீடாக பிரித்து ரெண்டு இண்டிவிஜுவல் ஹவுஸாக கட்டியிருக்காங்க. ஸோ 16க்கு 55 அப்படின்ற சைஸில். ஸோ ஒரு வீடு வந்து சேல்ஸ் ஆகிடுச்சு, இன்னும் ஒரு வீடு மட்டும் பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு அவைலபிள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய காரை நிறுத்திக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா 2 BHK எல்லாமே செப்பரேட்டாக இருக்கிற மாதிரி வெளியே வந்து படிக்கட்டு வச்சுருக்காங்க. ஒரு 30 feet ரோடுங்க. அது வந்து புது வீடு தான். கட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வருஷம் கிட்ட ஆகும், மேக்ஸிமம் ஒரு 1.5 வருஷம் ஆகும். பட் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு வந்திருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு சேல்ஸ் ஆகிடுச்சு, இன்னும் ஒரு வீடு மட்டும் சேல்ஸுக்கு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குபேரா மங்கள் நகர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 16A பிளாட் நம்பரு 70 லட்சம் சொல்கிறாங்க. நார்த் ஃபேஸிங் 30 அடி ரோடுங்க. ஸோ நல்ல லொக்கேஷனில் நல்ல ஒரு ஃப்ரண்டேஜில் கிடச்சிருக்குது. அதாவது நம்ம ரோடு கார் பார்க்கிங்லாம் பார்த்தோன்னா நம்ம வந்து வெளியே கூட விட்டுக்கலாம் ஈஸியாக. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இருக்குது. அதே போல் பார்த்தோன்னா ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஹைட் தான் கட்டியிருக்காங்க. பேஸ்லேருந்து பார்த்தோன்னா ஒரு 5 அடி கிட்ட பேஸ் பார்த்திங்கன்னா ஹைட் தான் கட்டியிருக்காங்க. நீ எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி வராது. ஸோ நியூ பெருங்களத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரணும் அப்படின்னா ஒரு 1.25 கிலோமீட்டர் டெஃபினட்டாக வரும். 1.25 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அங்கேருந்து நியர்பை போகணும் அப்படின்னா முடிச்சூர் ரோடு முன்னாடி போய்ட்டு ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து அடுத்து லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அப்துல் கலாம் பார்க்கு முடிச்சூர் ரோடு. ஸோ பத்மாவதி கல்யாண மண்டபம் அந்த சரௌண்டிங்குள்ளே போய்டும். ஸோ அங்கே போகணுன்னா பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளே முடிச்சூர் ரோடு போயிடலாம். பத்மாவதி இருக்கு இல்லையா, ஸோ அங்கே போயிடலாம். நியூ பெருங்காத்தூர் போகணுன்னா மேக்ஸிமம் 2 கிலோமீட்டர். ஸோ அதுக்குள்ளே தான் இருக்குது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 4 சைடுமே வீடுங்க தாங்க. ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா. 30 feet ரோடு. வீடு வந்து புது வீடு தான். ஒரு வீடு சோல்டு அவுட்டு, இன்னும் ஒரு வீடு தான் இருக்குது. ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு கபோர்டு ஒர்க்கு, எல்லா கபோர்டு ஒர்க்குமே பண்ணியாச்சு. மாடுலர் கிச்சனோட இருக்குது. ஸோ இன்னொரு இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 600 மீட்டர் 700 மீட்டரில் பார்த்திங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு இருக்கும். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு மகாநகர்னு சொல்லி லேஅவுட் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருக்குது. ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போ லேஅவுட் போடுறதுக்காக சேல்ஸ் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. சேல்ஸஸ்னால் அதுவும் லேஅவுட் போட்டு டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ரோடு ஆக்சஸ் வந்து அவுட்டர் ரிங் ரோடுக்கு விடுவாங்க. அவுட்டர் ரோடு கண்டிப்பாக விடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம வந்து பார்த்தோன்னா சிஎம்டிஏ இப்போ கொடுத்துருக்குற அறிவிப்பு என்னென்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்ட்ரீட் போகுதுன்னா அடுத்து லேஅவுட் போட்டாங்கன்னா ரோடு ஆக்சஸ் வந்து அடுத்து கனெக்டிவிட்டி வர்ற மாதிரி தான் ரோடு ஆக்சஸ் விடணும்னு சொல்லி தான் ரூல்ஸு. ஸோ அப்படி விட்டால் தான் பார்த்திங்கன்னா அப்ரூவல் கொடுப்பாங்க. அப்போது அவுட்டர் ரிங் ரோடு வரைக்குமே பார்த்திங்கன்னா அந்த ரோடு வந்து அடுத்தடுத்து லேஅவுட் போடும்போது எக்ஸ்டெண்ட் ஆகும். அங்கே போய்ட்டு பார்த்திங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடுக்கு வந்து டைரெக்டாக கனெக்ஷன் கொடுப்பாங்களா இல்லை சைடில் போய்ட்டு கனெக்ஷன் கொடுப்பாங்கிறது அடுத்து வரும். பட் அந்த ரோடுக்கு ஆக்சஸ் டெஃபரெண்ட்டாக இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா அங்கே அவுட்டர் ரிங் ரோட்டில் நமக்கு ஆம்னி பஸ் ஸ்டாண்டு வந்து இருக்குது அப்படின்றது டெஃபினட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கூகுள் லொக்கேஷனை ஆட் பண்ணுறேன். ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக டீட்டெயில் வேணும்னா வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள். பதிலே காத்துட்ருக்கேன். வீட்டில் மகாலட்சுமியோடு வாங்க. உண்மையாக கூட நன்றி.